குப்பை துன்பத்தை விளைவிக்கும். ஓம் சாந்தி. நீங்கள் அப்படி உங்களது மனதில் குப்பைகளை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் பிறகு யார் துன்பமடைவார்கள்? எங்கே குப்பைகள் இருக்கின்றதோ அங்கேதான் ஒருவர் மிகவும் துன்பமடைகின்றார். ஆகையால் அந்த நேரத்தில் உங்களது ராஜரீகம் மற்றும் ஆளுமையை முன்னால் கொண்டு வாருங்கள். பிறகு எந்த ரூபத்தில் உங்களை நீங்களே பார்ப்பீர்கள்? உங்களது பெயர் என்னவென்று தெரியுமா? உங்களது பெயரோ சகித்து கொள்ளும் தேவி, சகித்து கொள்ளும் தேவன். ஆதலால் நீங்கள் யார்? நீங்கள் சகித்து கொள்ளும் தேவன் தேவிகளாக இருக்கின்றீர்களா அல்லது இல்லையா? நீங்கள் சில நேரம் இருக்கின்றீர்கள். ஆதலால் உங்களது இடத்தை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். மேலும் உங்களது சுய மரியாதையை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நான் யார்? இதை உங்களது விழிப்புணர்வில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி உங்களது முழு கல்பத்திலும் உள்ள விசேஷமான ரூபத்தை நீங்கள் உங்களது விழிப்புணர்வில் கொண்டு வந்து விட வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா அல்லது இல்லையா? ஓம் சாந்தி.